வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 22 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாகோ மற்றும் மைன்சியம் எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. தபல் சோங்லி மற்றும் நட்பூஜா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பார்டோ மற்றும் பூயா எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். சோங் மற்றும் நுராலிம் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. ஒடிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, குண்ட், மத்தியா, கிசான் மற்றும் முண்டா. பகவான் தாஸ், விஸ்வேஸ்வரய்யா மற்றும் ஜவஹர்லால் நேருக்கு 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா மற்றும் வீர புருஷ மர்கா அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1907ஆம் ஆண்டு சூரத்ல ராஷ் பிகாரி கோஷ் தலைமையில நடந்துச்சு. அமீர் குஷ்ரு தப்லா அப்படிங்கிற இசைக்கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் பிரிவு 201ல சொல்லியிருக்காங்க. கர்ணம் மல்லேஸ்வரி ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண். வஹாபி கழகம் 1827ஆம் ஆண்டு டிட்டு மீர் தலைமையில நடந்துச்சு. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் சீக்கிய மந்திரி யார்? ரமேஷ் சிங் அரோரா. எராஸ்மஸ் பரிசு 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? அமிதாவ் கோஷ். எந்த மாநிலம் சுறா உடல் பாகங்கள் சட்டவிரோத வர்த்தகத்தில் முதலிடம் வகிக்கிறது? தமிழ்நாடு. சீனா எந்த நாட்டுடன் இணைந்து செக்யூரிட்டி பெல்ட் என்ற கூட்டு பயிற்சி நடத்தியது? ஈரான் மற்றும் ரஷ்யா. சேலா சுரங்கப்பாதை எங்கே அமைந்துள்ளது? அருணாச்சல பிரதேசம். ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? வினய் குமார். ஜேன் மேரியட் பாகிஸ்தானுக்கான இங்கிலாந்து உயர் ஆணையர். பிலிப் கிரீன் இந்தியாவுக்கான ஆஸ்திரேலியாவின் உயர் ஆணையர். அரிந்தம் பக்ஷி ஐக்கிய நாடுகளுக்கான இந்தியாவின் தூதர். அனில்குமார் ராய் எத்தோப்பியாவுடைய தூதுவர். சந்தோஷ் ஜா இந்திய நாட்டில இருந்து இலங்கை நாட்டுடைய தூதுவர். செந்தில் பாண்டியன் உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதர். 2022 ரக்ஷ மந்திரி டிராபியை வென்ற ஆயுதப்படை மருத்துவமனை எது? தெற்கு கட்டளை மருத்துவமனை. இது பூனேல அமைஞ்சிருக்கு. தெற்கு கட்டளை மருத்துவமனை பூனேல இருக்கு. இந்த பூனேல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ரக்ஷ மந்திரி டிராபி சிறந்த ஆயுதப்படை மருத்துவமனைக்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரக்ஷ மந்திர டிராபி அப்படிங்கிற ஒரு விருது 1989ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. கேலண்டரி விருது பெற்ற முதல் பெண் விமானப்படை அதிகாரி தீபிகா மிஸ்ரா. சிறந்த பசுமை ராணுவ நிலைய விருது உதம்பூர் ராணுவ நிலையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயுதப்படை மருத்துவ கல்லூரிக்கு ஜனாதிபதியின் வண்ண விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பெனாய்ராஜ் சௌத்ரி மரணத்திற்கு பிறகு வீர் சக்கர விருது வாங்கியிருக்காங்க. வரேந்தர் சிங் வசிஷ் சேவா பதக்கம் வாங்கியிருக்காங்க. சசிகந்த் குமாருக்கு ஜீவன் ரக்ஷா பதக் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 2019 முதல் 2023ஆம் ஆண்டில் உலகின் முன்னணி ஆயுத இறக்குமதியாளராக உள்ள நாடு எது? இந்த 4 வருஷ கேப்ல அதிகமா ஆயுதம் இறக்குமதி பண்ண நாடு இந்தியா. இந்தியாவுக்கு அதிகமா ஆயுதம் வழங்கல நாடு ரஷ்யா. இந்த ஒரு ரிப்போர்ட்டை அறிக்கை வெளியிட்டது சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு. 2022 உலகின் மிகவும் வாழக்கூடிய நகரம் பட்டியல வியன்னா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. உலகின் சிறந்த பொது போக்குவரத்துல பெர்லின் முதலிடம். உலகின் பணக்கார நகரங்கள் பட்டியல் நியூயார்க் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. உலகிலேயே அதிக ராணுவ செலவு செய்யும் நாடு அமெரிக்கா. ஆனா அதிகம் ஆயுதங்கள் இறக்குமதி பண்ற நாடு இந்தியா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2022ல ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கியிலிருந்து அதிக கடன்களை பெற்ற நாடு பாகிஸ்தான். உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் பட்டியல்ல பீஜிங் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. சீனா நாட்டுடைய தலைநகரம். ஆனா போன வருஷம் இந்த இடத்துல லாகூர் இடம் பிடிச்சிருந்து பாகிஸ்தான் நாட்டுடைய தலைநகரம். எந்த நாள் உலக டவுன் சிண்ட்ரோம் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 21ஆம் தேதி நாம உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் அனுசரிக்கிறோம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை
சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். இந்திய கடற்படையால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட கப்பல் இது. 2 கப்பல்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னு அக்ரே, இன்னொன்னு அக்ஷய். இந்த அக்ரே மற்றும் அக்ஷய் இந்திய நேவி இருக்கு இல்லையா, சோ இந்திய கடற்படையுடைய 5வது மற்றும் 6வது கப்பல், அதாவது ASW ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் ப்ராஜெக்ட் உடைய 5வது மற்றும் 6வது கப்பல் தான் அக்ரே மற்றும் அக்ஷய். இந்த கப்பல்களை கட்டினது GRAC அப்படிங்கிற நிறுவனம் கொல்கட்டால அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் 6வது ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல் INS பக்ஷிர், INS சூரத் மற்றும் INS உதயகிரி இந்த கடற்படை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய கடற்படை 4வது போர்க்கப்பல் சந்தோ தக். இந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் INS சந்தயாக். இந்தியாவின் அதிவேக சூரிய மின்சக்தி படகு பாரகூடா. எந்த நாடு போக்ராவை தனது சுற்றுலா தலைநகராக அறிவிக்கிறது? சோ போக்ரா அப்படிங்கிறது நேபாள் நாட்டுல இருக்கக்கூடிய இடம். சோ நேபாள் நாடு என்ன பண்ணிருக்காங்க, அந்த போக்ரா அப்படிங்கிற இடத்த சுற்றுலா தலைநகரமா அறிவிச்சிருக்காங்க. டிராக்கோமா நோய் நீக்கியதற்காக உலக சுகாதார அமைப்பால் 18வது நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடு ஈராக். லூயிஸ்வில்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதிய சனாதன தர்ம நாளா அறிவிச்சிருக்காங்க. ஐநா 2024 ஒட்டகங்களின் சர்வதேச நாடா அறிவிச்சிருக்காங்க. 47வது சர்வதேச கொல்கத்தா புத்தக கண்காட்சியுடைய மைய நாடு UK. நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்ட நாடு காபோ வர்டி. டெங்கு காய்ச்சல் காரணமாக சுகாதார அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க பெரு அப்படிங்கிற நாடு.